அடியார்கள்லாம் கிருஷ்ணனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணி கிருஷ்ண நாமாக்களை சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் நாமங்களை சொல்லி எல்லா மூர்த்திகளையும் வணங்கி எல்லா ஆனந்தமும் பெறணும் அப்படிங்கிறதாக இந்த அபிஷேக சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். யாருக்கும் எந்த சரீர உபாதையும் இருக்கக்கூடாது, எல்லா நோய்களும் தீரணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக வேண்டிக்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. குறிப்பாக கிருஷ்ணனிடத்தில் ரொம்ப அபிமானத்தோட நிறைய கைங்கரியம் பண்ணுறவா, ராமாவளி சொல்கிறவா, பாகவதம் படிக்கிறவா, கீதை படிக்கிறவா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறவா எல்லாரும் பொருளாலையும் உபகாரம் பண்ணக்கூடியவாள்லாம் புத்திர பாரம்பரியமாக சௌக்கியமாக சதமானம் பவதிங்கிற மாதிரி 100 வருஷம் இருக்கணும். புத்திரர்கள் எல்லாம் 100 வருஷம் இருக்கணும். பேரன் கொள்ளு பேரன் பேத்தின்னு அனுபவிக்கணும். எந்த சங்கடங்களும் அவளுக்கு இருக்கக்கூடாது கிருஷ்ண அடியார்களுக்கு அப்படின்னு கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி சத்யநாராயணா பூஜை விரதம் இருக்குது. அன்றைக்கி சாய ரட்ச கோவிலில் சத்யநாராயணருக்கு அஷ்டோத்திரம் இருக்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. குரோதி வருஷத்திய முதல் பிரதோஷ தினமான இன்று சுவாமிக்கு அபிஷேகமாகுது. எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கண்ணன் திருவடிகளே